ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷா சமையல். உதிரி உதிரியாக மணல் மணலாக சூப்பராக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு. சாப்பிட்டா அதை விட அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான புட்டை இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டீங்க. என்னம்மா இது புதுசாக இருக்குது அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் கேட்குற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக எதில் செஞ்சீங்கன்றது கண்டுபிடிக்க முடியாது. வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையாக ஜம்முன்னு இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதனால் மக்களே இந்த ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு உடனே ட்ரை பண்ணியிருக்கேன். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க. ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ வீக்கானவங்களாக இருந்தாலும் சரி, பாசிப்பருப்பு வச்சு எந்த ரெசிபியும் செஞ்சு கொடுங்க, டக்குன்னு ரெக்கவர் ஆயிடுவாங்க. இப்போ அது 1 மணி நேரம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா ஹாட் வாட்டரை ஊற்றி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. உபரித்தன்மை இந்த மாதிரி டபுளாக வரணும், நல்லா ஊறி இருக்கணும். நம்ம நசுக்கணும் அப்படின்னா நல்லா நசுங்கணும். இப்போ நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு பருப்பை ஒரு நல்ல துணி போட்டு ஆற வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். நல்லா வீட்டுக்குள்ளேயே நம்ம ஃபேன் போட்டு ஆற வச்சாவே போதும். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆறினாவே போதும், நல்லா ஆறிடும். பருப்பில் இருக்க தண்ணியெலாம் நல்லா காய்ச்சி இந்த மாதிரி உதிரி உதிரியாக தனித்தனியாக ஒவ்வொரு பருப்பும் வரணும். அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா விஷயங்களையுமே நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்களுக்கு சில சமயம் டைம் ஒதுக்கி தான் ஆகணும். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி ஊற்றாமல். பாசிப்பருப்பை நம்ம அரைக்கிறப்போ இப்படி தான் வரும். அது உதிரி உதிரியாக தானே இருந்தது, ஆனாலும் அது இப்படி தான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை இட்லி தட்டில் வடம் போடுற மாதிரி குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுக்க போகிறோம் ஆவியில். ஸோ சின்ன சின்ன பீசஸாகவே நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துடலாம். அடுப்பங்கரையில் நாம் அன்புடன் செலவழிக்கும் ஒவ்வொரு நிமிடங்களும் நம் அன்புடையவர்களின் ஆரோக்கியமும் வாழ்நாளும் மேம்படும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் டைம்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக புட்டு அவிக்கிற மாதிரி நம்ம ஸ்டீமரில் வச்சு எடுத்துக்கலாம். மேலே ஒரு துணி மட்டும் கவர் பண்ணிக்கலாம், ஆவி தண்ணி விழாமல் இருக்கிறதுக்காக. 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். நம்ம போட்ட மாதிரி அந்த மாதிரி குட்டி சைஸில் போட்டால் 10 நிமிஷம் போகும். பெரிய சைஸில் போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம ஃபேன் காற்றுல ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா மணல் மணலாக உதிரி உதிரியாக நம்மளோட பாசிப்பருப்பு புட்டு. எப்படிங்க? இது கூடவே தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை விட நாட்டு சர்க்கரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளத்தை நல்லா பிடிச்சி போட்டு யூஸ் பண்ணுங்கள். சர்க்கரையை விட இது தாங்க டாப் நாச்சாக இருந்தது. அதனால் மறக்காமல் வெள்ளத்தையே யூஸ் பண்ணுங்கள். கூடவே தேவையான அளவு தேங்காய், அதோட ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணி பாருங்கள். ஆஹா ஓஹோன்னு பாராட்டு நிச்சயங்க. அப்போ தோணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒர்த்து தானே. எப்படி ஒரு ஹெல்த்தியான டாப் நாச் ரெசிபியாக உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க லைக் பட்டனே ஒரு தட்டிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.